தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 13/7/2026 திங்கட்கிழமை திருவாதிரை நட்சத்திரம். இன்றைக்கு இரவு 3:46 வரை, பிறகு புனர்பூசம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான குணங்கள் இருக்கும். கேட்டையில் பிறந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, கேட்டை கோட்டை கட்டும்பாங்க. அதனால அவர் கேட்டையில் பிறந்தவர் மிகப்பெரிய கோட்டை கட்டி வீடு கட்டி இருக்கிறாரு, பிறர் வியக்கும் அளவு வீடு கட்டி இருக்காரும்பாங்க. எல்லாருமா அப்படி கட்டுறாங்க கேட்டையில் பிறந்தவங்க. சில பேர் மண்கோட்டையை கட்டுறாங்க, சில பேர் மனக்கோட்டையும் கட்டுவாங்க. அந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு உள்ளது என்ன அப்படின்னா, புதனுடைய கால். அது புதனுடைய நட்சத்திரம். புதன் நல்லா இருந்தா தான் கோட்டை கட்டி வாழ முடியுமா. அந்த கேட்டையில் இருந்தாலும் அந்த விண்மீனில் பிறந்தவர்களுக்குன்னு சில அருமையான குணங்கள் இருக்கு. அது என்னங்கிறத பாடலிலேயே சொல்றேன் உங்களுக்கு. கேட்டை எனும் விண்மீனில் பிறந்த மாந்தர் கீர்த்தியுள்ளார், பிறர் பேச்சை ஏற்றுக்கொள்வார். சிலர் மற்றவங்க பேசினா அல்லைங்க நான் சொல்றேன் நீங்க கேளுங்க அப்படிம்பாங்க. ஆனா கேட்டையில் பிறந்தவங்க அவங்க சொல்றதுக்கு மதிச்சு கேட்டுக்குவாங்க. சரி, நீங்க சொல்றது ஒரு வழிக்கு நன்மைதான், நானும் இது மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்க. கேட்டை எனும் விண்மீனில் பிறந்த மாந்தர் கீர்த்தியுள்ளார், பிறர் பேச்சை ஏற்றுக்கொள்வார். கீர்த்தியுள்ளார்னா நல்ல புகழோடு வாழக்கூடியவர்கள். வாட்டத்தை போக்குவதற்கு வழியுரைப்பார். யாரேனும் இப்படி நடந்து போச்சு அப்படி நடந்து போச்சுன்னு சொன்னா அவங்க வாட்டத்தை போக்குறதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லுவாங்களாம். வலிந்து சென்று பிறருக்கு உதவி செய்வார். அவங்க கூப்பிடாமலே போய் உதவி செய்வாங்க. ஆகா இப்படி இருக்காங்களா, நம்ம போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம்னு போய் பண்ணுவாங்க. கேட்டவுடன் கொடுக்கின்ற குணத்தை பெற்றார். அவங்க எதிரி கேட்கறதுக்கு முன்னாடியே அந்த கொடுக்கக்கூடிய ஆற்றல் சிலருக்கு உண்டு. இவங்க கேட்டால் உடனே கொடுப்பாங்க. உதவி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே இது மாதிரி ஒரு இதுக்கு செய்ய வேண்டி இருக்கு, பணப்பற்றாக்குறையா இருக்குன்னு கேட்டால் அந்த கேட்டையில் பிறந்தவங்க கேட்ட உடனே கொடுக்கின்ற குணம் இருக்குமா. கேட்டவுடன் கொடுக்கின்ற குணத்தை பெற்றார். கெஞ்சுவது இவருக்கு பிடிக்காது என்பார். எந்த காரியத்தையும் கெஞ்சி செய்யக்கூடாது. இயற்கையில் மனமூந்து அவங்க செய்யணும். அப்படி செய்யணும். ஆற்றலுடன் கோட்டை கட்ட வேண்டுமானால் வீடு கட்டணும்னா, கேட்டையில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் வீடு அமைகிறது அரிதிம்பேன். ஆனால் ஆற்றலுடன் கோட்டை கட்ட வேண்டுமானால் அமைந்திருக்கும் புதன் பலத்தை பார்க்க வேண்டும். புதன் யாரு காலில் நிற்கிது? நவகிரகத்தில் புதனுங்கிறது யாரு அப்படின்னா, அது நட்பு கிரகத்து காலில் இருக்கா, இல்லை பகை கிரகத்து காலில் இருக்கா? புதனுக்குன்னு உள்ள நட்சத்திரங்கள் ஆயில்யம், கேட்டை, ரேவதி, அதுல இருக்கா, எதுல இருக்குன்னு பார்க்கணும். புதன் இருக்க பாதசார பலம் பார்த்து, அது செவ்வாய் சம்பந்தப்பட்டதாகவும் இருந்தால், அது செவ்வாய் பார்வையும் இருந்தால் அவர்கள் நல்ல கோட்டை கட்டி வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஆக ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இப்படி முன்னோர்கள், அதாவது ஞானிகள், பலவிதமான கருத்துக்களை பயிற்சி வைத்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் கவிதையாக்கி உங்களுக்கு இந்த தந்தி தொலைக்காட்சியிலே தினமும் சொல்வேன் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வருகின்ற நாள். இன்று விடிகாலையிலேயே உங்களுக்கு அலைபேசி மூலம் வருகின்ற தகவல் நல்ல தகவலாக இருக்கும். ராசிநாதன் 2ஆம் இடம் எனப்படும் வாக்கு, தனம், குடும்பம் ஆகியவற்றை குறிக்கும் இடத்தில் இருப்பதனாலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கின்றது. நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் பம்பரமாக சுழன்று பணிபுரிகின்ற நாள். பக்குவமாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள். வாங்கிய சொத்தை விற்கிறோமே என்று கவலைப்பட்டவர்களுக்கு மீண்டும் சொத்து வாங்கும் யோகம் உண்டு. சொத்துக்களாலும் சொந்தங்களாலும் நன்மை கிடைக்கும் இந்த நாள். எதிர்பார்த்த புதிய பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். இன்று திங்கட்கிழமை என்பதனாலே இன்றைக்கு அருகில் இருக்கும் ஆலயம் சென்று அம்பிகையை வணங்குவது நல்லது. மிதுனராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன், சூரியன், புதனும் சந்திரனும் இணைந்திருக்கிறார்கள். பொதுவாக எண்ணங்கள் எல்லாம் ஈடேற வேண்டுமானால் சந்திரபலம் வேண்டும். தனாதிபதி சந்திரன் ராசியில் இருக்கின்ற பொழுது தனவரவுக்கு குறைவு இருக்காது. எனவே வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி இன்றைக்கு உங்களுக்கு வரும். வேற்று மனிதர்கள் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சியில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் ஒரு சிலர் தனித்தியங்கவும் முற்படுவார்கள். பொதுவாக முயற்சிகள் கைகூடுகின்ற நாள். உங்களுடைய மதிநுட்பத்தால் மகத்தான காரியங்களை செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு அதிகமான பொறுப்புகள் கிடைக்கும். அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அதுவும் கைகூடலாம். வீட்டு தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள்.
கடகராசினியர்களே, ராசியிலேயே குரு உச்சம். கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவீர்கள். இல்லத்திலும் உள்ளத்திலும் உங்களுக்கு அமைதி கிடைக்கும். எடுத்த காரியங்களை எளிதில் செய்து முடிப்பது மட்டுமல்ல, எதிர்பார்த்த லாபமும் உங்களுக்கு தொழிலே கிடைக்கப் போகின்றது. பிள்ளைகளின் எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்று வெற்றி பெறப் போகின்றது. 2 சுக்கிரன் இருப்பதனாலே வாக்கு பலிதம். வாக்கு கொடுத்தால் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றி விடுவீர்கள். இன்று நல்ல நாள், யோகமான நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் அன்பு நண்பர்கள் ஆதரவு கரம் நீட்டும் நாள். இன்று அடுத்தவன் நலன்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் உண்டு. வரன்கள் வாயில் தேடி வரலாம். அது மட்டுமல்ல, உங்களுக்கு அயல்நாட்டு வணிகம் சம்பந்தப்பட்ட வகையில் ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கலாம். அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் குரு சனியை பார்ப்பதனாலே பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். மாற்று மருத்துவத்தால் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்வீர்கள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறுகின்ற நாள். சவால்களை சமாளிக்க புது யுக்திகளை கையாளுவீர்கள். செவ்வாய் பலம் 9 இருப்பதனாலே பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். பலமுறை முயற்சித்தும் பாகப்பிரிவினை நடைபெறவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது. உத்தியோகத்திலிருந்து விலகி விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு ஒரு சிலர் தனித்து இயங்கவும் உட்படுவர். அந்த வாய்ப்புகள் இன்று வரும். அற்புதமான நாள் இந்த நாள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் 8 செவ்வாய் இருக்கின்றார். குரு 2ஆம் இடத்தையும் பார்க்கின்றார், 4ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். சுகங்களும் சந்தோஷங்களும் வரும். சுற்றத்தார் பாராட்டும் அளவுக்கு நீங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்ளப் போகின்றீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலும். அதே நேரத்தில் உங்களுக்கு 6ஆம் இடத்திலே சனி இருக்கின்றார். உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த புது முயற்சிகள் வெற்றி உண்டு. இருக்கும் இடத்தில் நாம் எவ்வளவு உழைத்தாலும் பலன் கிடைக்கவில்லையே, திறமைக்கேற்ற அங்கீகாரம் இல்லையே, புது வேலைக்கு செல்லலாமா என்றெல்லாம் திட்டமிட்டிருப்பீர்கள். அது மட்டுமல்ல, பல வேலைகளுக்கு முயற்சியும் செய்திருப்பீர்கள். அதிலிருந்து இன்றைக்கு உங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும். வரும் மாற்றங்கள் ஏற்றுக்கொள்வதே நல்லது. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். பணத்தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகலாம். பக்கபலமாக இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். செவ்வாய் ராசிநாதன் உங்கள் ராசியை பார்ப்பதனாலே எப்படியும் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகம் தேவை. நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். பயணங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளவும் நேரிடும். புதன் மறைந்தாலும் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். பொருளாதாரம் இன்றைக்கு சிறப்பாக இருக்கிறது. இருந்தாலும் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். நல்ல விரயமாக மாற்றிக்கொள்வது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 3ஆம் இடத்திலே ராகு, 4ஆம் இடத்திலே சனி, 7ஆம் இடத்திலே புதன், சூரியன். புது ஆயத்த யோகம் என்ற யோகம் இருப்பதனாலே பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். அதே நேரம் புதன் பலம் நன்றாக 7 இருப்பதனாலே வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும். படித்து முடித்த வாழ்க்கை துணை வேலை இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் பெருகலாம். மாமன் மைத்துனர்களில் இருந்த மனக்கசப்புகள் அகலும். 6ல் செவ்வாய் இருக்கின்றார். 12க்கு அதிபதி 6ல் இருப்பதனாலே பயணங்கள் பலன் தருவதாக அமையும். சொத்துக்கள் விட்டுவிட்டோமே என்று கவலைப்பட்டவர்கள் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கைகூடுகின்றன. பொதுவாக பூமி யோகம் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று அற்புதமான நாள், யோகமான நாள். பொதுநல ஈடுபாடால் புகழ் கூடுகின்ற நாள். புதிய நண்பர்களின் அறிமுகமும் கிடைக்கும். பொருளாதார நிலை உயரும். பற்றாக்குறை பட்ஜெட் அகலும். கூறு பார்க்கிறது. எனவே குழப்பங்கள் அகலும். மனக்குழப்பம் அகன்று மகிழ்ச்சி கூடுகின்ற நாள். இன்று அலைபேசி மூலம் அதிகாலையிலேயே உங்களுக்கு ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கும். 2ல் ராகு இருப்பதனாலே என்றைக்கோ நீங்கள் கொடுத்த கடன் இன்றைக்கு வசூலாகும். பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்துகின்ற நாள் என்று கூட சொல்லலாம். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசினியர்களே, உங்களுக்கு குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும் நாள். கொடுக்கல் வாங்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். உத்தியோகத்தில் சக பணியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் அகலும். நெருக்கடிகளை சமாளிக்க ஒரு சில சமயங்களில் நீங்கள் நிதி உதவி கற்றிருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு நிதி பற்றாக்குறை ஏற்படாது. வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். வருமானமும் திருப்திகரமாக இருக்கும். 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் சொத்துக்கள் வாங்க வேண்டும், இடம் வாங்க வேண்டும், கட்டிய வீட்டை பழுது பார்க்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் நினைத்தால் அந்த எண்ணங்கள் இன்றைக்கு ஈடேறலாம். இன்று உங்களுக்கு அற்புதமான நாள், யோகமான நாள். பொருளாதார விருத்தி ஏற்படும் நாள்.
மீனராசினியர்களே, உங்களுக்கு தொலைபேசி மூலம் வருகின்ற தகவல் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கின்ற நாள். துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடும். 4ஆம் இடத்திலே புதன். இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது என்று சொத்துக்களால் உங்களுக்கு ஏதேனும் நன்மைகள் கிடைக்க இருந்தால் அந்த நன்மைகள் இன்று கிடைக்கலாம். பஞ்சமஸ்தானத்தில் குரு. பிள்ளைகளாலும் உங்களுக்கு மேன்மை. படித்து முடித்த பிள்ளைகள் மேல் படிப்பு படிக்க வேண்டும், அயல்நாடு செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தால் அதற்காக நீங்கள் செய்த முயற்சிகள் உங்களுக்கு கைகூடலாம். குரு ராசியை பார்ப்பதனாலே இதுவரை இந்த தடைகள் அகலும். பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். எதிர்கள் விலகி உங்களுக்கு நன்மைகளை செய்வார்கள். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு அதிகமான பொறுப்புகள், குறிப்பாக தலைமை பொறுப்புகள் கூட தானாக வரலாம். இந்த நாள் நல்ல நாள், யோகமான நாள், பயணங்களால் பலன் கிடைக்கின்ற நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.